விசுவாசத்தை குறித்து இன்றைய தினத்துல நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். விசுவாசம்னா என்ன, எப்படி நீங்க விசுவாசத்துல வளர முடியும்ங்கறத குறித்து நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ விசுவாசம் எப்படி வருகிறது சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் எப்படி வருமாமா? கேள்வியினால் வரும். ஓகே, விசுவாசம் கேள்வியினால் வரும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, விசுவாசம் எதினால் வருமாமா? கேள்வியினாலே வரும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் கேள்வியினால் வரும். விசுவாசம் எதனால வருங்க? கேள்வியினால் வரும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் எதனால வரும்? விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினால் வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்டா விசுவாசம் வருமா? கேள்வியினால் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கேள்வி கேட்டா விசுவாசம் வருங்கிறது அதனோட அர்த்தம் இல்ல. நீங்க செவியினால் கேட்கறதுனால உங்களுக்கு விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. எப்படி உங்களுக்கு விசுவாசம் வரும்? காதுல நீங்க கேட்கறது மூலமா விசுவாசம் வரும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி விசுவாசம் வரும்? சத்தத்தையே காணோம். காதுல கேட்கறது மூலமா உங்களுக்கு விசுவாசம் வரும். சரி, கேள்வி எப்படி வரும் அப்படின்னு வசனம் சொல்லுது. எப்படி கேள்வி வரும்? கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி எப்படி வருமாமா? தேவனுடைய வசனத்தினாலே. தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். சொல்லுங்க, விசுவாசம் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், தேவனுடைய வசனத்தினாலே வரும். சரி, விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும், கேட்கறதுனால வரும். இப்ப சொல்லுங்க, விசுவாசம் எப்படி வரும்? கேட்கறதுனால வரும். எப்படி கேட்பீங்க? தேவனுடைய வசனத்தை கேட்கணும். எதை கேட்கணும்? வசனத்தை கேட்கணும். விசனத்தை கேட்டா அவிசுவாசம் வரும், வசனத்தை கேட்டா விசுவாசம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், விசனத்தை கேட்டா அவிசுவாசம் வரும், வசனத்தை கேட்டா என்ன வருங்க? விசுவாசம் வரும். சரி, இல்ல இல்ல இல்லங்கிற பாட்டை கேட்டா என்ன வரும்? இல்லா பாட்டு வரும். ஆனா வாயினால இருக்கு இருக்கு இருக்குன்னு சொன்னா அத உங்க காது கேட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற வாழ்க்கையாவே மாறிடும். ஹல்லேலூயா. எப்படி மாறிடுங்க உங்க வாழ்க்கை? இருக்கிற வாழ்க்கையா மாறிடும். உங்க வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதமும் எப்படி வருது அப்படின்னா, வசனத்தை உங்க காதுனால கேட்டு வாயினால பேச 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 உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும். ஹல்லேலூயா. டெய்லி விசுவாச அறிக்கை பண்ணுங்க. எவ்வளவு அதிகமா நீங்க விசுவாச அறிக்கை பண்றீங்களோ கவனிங்க, விசுவாசம் எதனால் வரும்? கேள்வியினால் வரும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. என்ன காரியம்? என்ன காரியம்? கூடாத காரியம். சொல்லுங்க, என்ன காரியம்? கூடாத காரியம். அப்படின்னா என்னன்னா முடியாத காரியம். ஹல்லேலூயா. என்ன காரியங்க? முடியாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது முடியாத காரியம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல். இது எத்தனாவது அதிகாரத்துல வருது? எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6 என்ன சொல்லுதுங்க? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது முடியாத காரியம். சொல்லுங்களேன், முடியாத காரியம். முடியாத காரியம். என்ன முடியாத காரியம்? விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அப்போ ஆண்டவரிடத்துல முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது. ஆனா உங்களிடத்துல விசுவாசம் இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமானவர்களாய் இருக்க முடியாது. அப்ப நீங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? எவ்வளவு அதிகமா நீங்க விசுவாசம்
விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு பிரியமா இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பரலோகமே இறங்கிருது. ஹல்லேலூயா. என்ன இறங்கிருதுங்க? உங்க வாழ்க்கையில பரலோகமே இறங்கிருது. அப்போ பரலோகத்தை இறக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகத்தை இறக்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், அது விசுவாசம். ஹல்லேலூயா. சரி, அந்த விசுவாசம் எப்படி வருகிறது அப்படின்னா நீங்க வசனத்தை கேட்பதின் மூலமாக வருகிறது. ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் வாழ்நாளெல்லாம் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், கை தூக்கி காட்டுங்க. எத்தனை பேர் எப்பவும் சுகமா இருக்கணும்? சரி, எத்தனை பேர் நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழணும்? ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் எப்பவுமே சமாதானமா இருக்கணும்? சரி, இந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நாம விரும்புறோமே. நீங்க உங்க மனசை தொட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அங்கொன்னும் இங்கொன்னுமா இருக்குது. பல சமயங்கள்ல ஏக்கத்தோடு வாழ்கிறோம், பல சமயங்கள்ல நிறைவேறாத விருப்பங்களோடு வாழ்கிறோம், பல சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் எட்டாக்கணியாகவே போய்விடுகிறது. இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இன்னும் விசுவாசத்தை நாம் வளர்க்கவில்லை. இன்னும் என்ன காரணங்க? இன்னும் விசுவாசத்தை வளர்க்கவில்லை. சரி, இந்த விசுவாசத்தை எப்படி வளர்த்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா விசுவாசம் வளர்ந்துருச்சுன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற தரத்துல உங்க விசுவாச அளவு வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. என்ன செய்ய முடியுங்க? பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். அப்ப அந்த பெரிய காரியங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்? நீங்க நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எப்படி செய்வாராமாங்க? நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிகவும் செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. பாருங்க, நினைப்பதற்கும் எண்ணுகிறதற்கும் மிகவும் அதிகமா அவர் கிரியை செய்வார். சொல்லுங்களேன், நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதற்கும் மிகவும் அதிகமா. நல்ல சொல்லுங்களேன், மிகவும் அதிகமா ஆண்டவர் எனக்கு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம நினைக்கிறது கொஞ்சமா இருக்கும், ஆனா ஆண்டவர் செய்யறது நிறைய இருக்கும். அப்படி ஆண்டவர் செய்யணும்னா அந்த கொஞ்சம் நினைக்கிற அளவுக்கு விசுவாசம் வந்துட்டா போதும். என்ன வரணுங்க? நீங்க எதிர்பார்க்கிறீங்களே, 10 ரூபாய் கடனா கேட்கலான்னு போனாங்க, அவங்க கொஞ்சமா நினைச்சாங்க, ஆனா ஆண்டவர் என்ன செய்துட்டாருங்க? 500 ரூபாய் கொடுத்தாரு. அது நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்தாரா, செய்யலையா? ஹல்லேலூயா. நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள், அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? 10 ரூபாய் கடனா வாங்கலான்னு நினைச்சிட்டு போய் கேட்டா, அவர் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் 500 ரூபாய் அவங்க கையில இலவசமாய் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். ஐயா, நீதிமானாக்கி விட்டீர். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த உலகம் அக்கிரமத்துல கிடக்குது. உலகத்துல இருக்கிற எல்லாரும் அநீதியுள்ள ஜனம். ஆண்டவர் உங்களை இலவசமா, அப்படித்தான் நம்மளும் இருந்தோம், இலவசமாய் கிருபையினால நீதிமான் ஆக்கிட்டாரு. அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு வேளை பாவத்துல இருக்கலாம், இன்னும் ஒரு வேளை நீங்க வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், இன்னும் ஒரு வேளை சத்தியத்தின்படி நடக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டாரு. என்ன டைட்டில் அப்படின்னா, யூ ஆர் ரைட்டியஸ். நீங்க ஒரு நீதிமான் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, சத்தியத்தை அறிந்து கொண்டால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, நீங்க நீதிமான்கிற சத்தியத்தை நீங்க விசுவாசித்தா என்ன ஆயிருது? உங்க வாழ்க்கையில நீதி வந்துருது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அநீதியெல்லாம் போக ஆரம்பிச்சிருது. அப்ப
வசனத்தை விசுவாசிக்கிறதுக்கு, விசுவாசிட்டோம்னா அப்படியே ஸ்பார்க் ஆயிருவோம், அப்படியே உள்ள ஒரு பப்ளிங் வந்துரும், அப்படியே உங்களுக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷம் எழும்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனையோட நீங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு கவலை இருந்தாலும் சரி, அந்த கவலைக்கு மத்தியில, பிரச்சனைக்கு மத்தியில குப்புன்னு அப்படியே உங்களுக்குள்ள இருந்து ஒண்ணு எழும்பணும். அப்படி எழும்பலன்னா வசனத்தை கேட்கும் போது நீங்க பலனடைய முடியாதபடிக்கு உங்கள் மனதை அவிசுவாச ஆவி கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தலை மேல கை வச்சு, இயேசுவின் நாமத்தினாலே அவிசுவாச ஆவியே என்னை விட்டு விலகி போ. என் மனதை கட்டுகிற அவிசுவாச ஆவியே என்னை விட்டு விலகி, இயேசுவின் நாமத்தினாலே. என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், எல்லாத்துக்கும் நடுவுல அவர் வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் எப்படி வருதுன்னா, நீங்க கேக்குறீங்க, வசனத்தை கேக்குறீங்க, நல்லா கவனிங்க. விசுவாசம் எப்படி வருகிறதுனா கேள்வியினால் வருகிறது. நீங்க வசனத்தை கேட்கறதுனால வருகிறது. ஹல்லேலூயா. தீவிரமா ஜெபம் பண்ணி, எனக்கு லீவ் உள்ள வேலையை, ஞாயிற்றுக்கிழமை லீவ் உள்ள வேலையை நீங்க கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டு வாங்கிட்டு என்ன செய்யணும்? தீவிரமா ஜெபம் பண்ணணும். தீவிரமா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்க லீவை கிளைம் பண்ணுங்க. கிளைம் பண்ணி நீங்க வந்து வசனத்தை கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தை எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன இருக்குதுங்க? ஆண்டவர் இடத்துல தான் என்ன இருக்கு? ஜீவனுள்ள வார்த்தை. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய வார்த்தைகளை கேட்க 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 அவருடைய வார்த்தை எப்படி முழு உலகத்தையும் உண்டாக்கிச்சோ அப்படி உங்களுடைய உலகம் உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உங்க உலகம் எங்கெல்லாம் வெறுமையா இருக்கோ, பணத்துல வெறுமை இருக்கலாம், புருஷன் இடத்துல வெறுமை இருக்கலாம், மனைவியின் இடத்துல வெறுமை இருக்கலாம், எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்கோ, எங்கெல்லாம் வெறுமை இருக்கோ, அங்கே கர்த்தருடைய வார்த்தை இறங்கி வருகிற போது அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அங்கே அவர் வல்லமையான கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்க அற்புதங்களை காத்துக்கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க அவருடைய வார்த்தையை கேட்க 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 உங்க வார்த்தையில, உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒரு செங்கல், அடுத்தடுத்து ஒரு செங்கல், அடுத்தடுத்து ஒரு செங்கலை எடுத்து வச்சு ஒரு அழகான மாளிகையை கட்டி எழுப்புகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ பன்னிங்க மேயக்கூடிய, கழுதைங்க மேயக்கூடிய, பாம்பும் தேளும் ஓடுகிற ஒரு சேரிக்குள்ள ஒரு குடிசை, அதுக்குள்ள குடியிருக்கிறத போல ஒரு வேளை நம்ம வாழ்க்கை இருக்கலாம். ஒருவேளை மாளிகையில இருக்கிறவங்களுக்கு கூட உள்ள பன்னி கூட்டங்கள், குடும்பத்துக்குள்ள அசுத்த ஆவிதான் பன்னி கூட்டங்கள் மேயுது. ஒழுங்கு இல்ல, குடும்பத்துக்குள்ள ஒழுங்கு இல்ல, பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பாம்பும் தேளும் நண்டும் நரியும் உள்ள ஓடுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே உங்களுக்குள்ள வர 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 அது என்ன ஆகுனா, அப்படியே ஒரு புல்டோசர் வச்சு அப்படியே உள்ள பூரா நிரவுது. உள்ள பூரா நிரவி உள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்களையும் உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆண்டவர் அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல அஸ்திபாரம், கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரத்தை போட்டு, வார்த்தை ஆகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரத்தை போட்டு அங்க ஒவ்வொரு கல்லா பார்த்து 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 கட்டுறாரு. பாருங்க, ஒரு வீட்டை கட்டும் போது நாமளே பார்த்து பார்த்து கட்டுறோமே. இன்னைக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? கான்ட்ராக்டர் கையில, என்ஜினியர் கையில பணத்தை கொடுத்துட்டா என்ன பண்ணிடுறாங்க? முழு வீட்டையும் கட்டி முடிச்சிட்டு புண்ணியார்ச்சனை பண்றதுக்கு சாவி கொடுத்துறாங்களாம். அதே மாதிரிதான் வார்த்தையை நம்பிட்டா போதும், விசுவாசிச்சிட்டீங்கன்னா போதும், அவரே உங்க வாழ்க்கையை அழகா கட்டி முடிச்சிருவார். ஹல்லேலூயா. ஒரு என்ஜினியர் பணத்துக்காக கட்டுவார், ஆனால் கர்த்தர் விசுவாசத்திற்காக கட்டுவார். ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் எல்லாத்தையும் கட்டி எழுப்பி விடுவார். உங்க வாழ்க்கை ஒரு அழகான மாளிகையாய் மாறிவிடும். பாடுவோமா? வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான், புயலின் நடுவிலே
பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான். கரங்களை தட்டி பாடுவோமா? நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான். ஆண்டவருடைய வார்த்தைய நீங்க விசுவாசிக்க அது உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? கிரியை செய்யும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரு. ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி விசுவாசிக்க முடியும்னா, திரும்ப திரும்ப வசனத்தை கேட்பதின் மூலமா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்க முடியும். சரி, வசனத்தை எப்படி நீங்க கேட்க முடியும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சுக்கு வரணும். என்ன செய்யணுங்க? ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சுக்கு வந்தா, பிரசங்கத்தை கேட்டா, என்னுடைய பிரசங்கம் உங்க விசுவாசத்தை கட்டி எழுப்பும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? வரும்போது இருக்கிறதுக்கும் இப்போ உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. அப்போ பிரசங்கம் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இது மட்டும் இல்ல, கர்த்தர் என்னோடு இந்த அளவுல நின்னீங்கன்னா நீங்க பேபிஸ் என்ன பண்ணணும்? கர்த்தர் என்னோடு பேச வேண்டும். ஹல்லேலூயா. என்னோடனா என்னோட இல்ல, உங்களோட. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னோட பேசணும். ஆண்டவர் எப்படிங்க உங்களோட பேசுவார்? அற்புத கோலை எப்படிங்க நீங்க எடுப்பீங்க? அற்புத கோலை எடுக்கிறதுக்கு பைபிளை கையில எடுக்கணும். பைபிளை கையில எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி படிக்க ஆரம்பிக்க என்ன வந்துட்டே இருக்கும்? உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன் எழும்பிக்கிட்டே இருக்கும். சரி, பைபிளை எப்படி படிப்பீங்க அதை சொல்லுங்க எனக்கு முதல்ல. விசுவாசம் கேள்வியினால் வரும். விசுவாசம் எப்படி வரும்? கேட்கறதுனால வரும். படிக்கிறதுனால விசுவாசம் வருமா? என் மெசேஜ் கேசட்டை கேட்டா, எஸ்ஐக்கான மெசேஜ் கேசட்டை கேட்டா, ஜேசுதாசன மெசேஜ் கேசட்டை கேட்டா என்ன வருங்க? விசுவாசம் கேட்கறதுனால வரும். ஆனா படிக்கிறதுனால, பைபிளை படிக்கிறதுனால, ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கிறதுனால விசுவாசம் வருமா? வருமா? எத்தனை பேர் வருங்கிறீங்க? எத்தனை பேர் வராதுங்கிறீங்க? சரி, பைபிளை எப்படி நீங்க படிக்கணும் அப்படின்னா, வாயை திறந்து சத்தமா நீங்க படிக்க வேத வசனங்களை கேட்கறீங்க. உங்க காதுனால கேட்கறீங்க. ஹல்லேலூயா. அப்படியே வச்சுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு அப்படியே படிக்கிறீங்க பாத்தீங்களா? அது படிக்கிற முறை அல்ல. பைபிளை படிக்கும் போது நீங்க என்ன பண்ணக்கூடாது? சைலண்டா நீங்க படிக்க வேண்டாம். சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க ஒரு வேளை ஆவியானவர் லீட் பண்ணா சைலண்டா படிங்க. ஆனா என்ன செய்யணும்? நீங்க வேத வசனங்களை வாய் விட்டு உங்க காது கேட்க நீங்க படிக்கணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? வசனத்தை வாய் விட்டு காது கேட்க நீங்க படிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனத்தை விசனம் இல்லாம, வாய் வலிக்கும்னு நினைக்காம சத்தமா படிங்க. வாய் விட்டு படிங்க. நீங்க படிக்கிறத உங்க காதே கேட்கட்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேரு இப்போ ஒரு ட்ரெண்ட் விசுவாசிகளுக்குள்ள அப்பப்போ இதுல ஒரு ட்ரெண்ட் மாறும் பாத்தீங்களா? என்ன உலகத்துல அது மாதிரி விசுவாசிகளுக்குள்ள நான் கேள்விப்படுறேன். இப்போ நம்ம விசுவாசிகளுக்குள்ள அப்படி ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சுன்ட்டு. என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிச்சது தெரியல. நான் ஜெபிச்சிட்டேன்னு சொல்றாங்க. நான் ஜெபிக்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் உட்காந்து அரை மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் பைபிள் படிச்சேங்கிறாங்க. அப்போ சிலது எனக்கு எப்பவுமே இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு சொன்னா நிறைய தலை ஆடுது, நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் என்ன பண்றாங்க? நான் பைபிள் படிச்சுட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன்னு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், அறைக்குள்ள போய் அறை கதவை பூட்டி நீ ஜெபம் பண்ணுன்னு ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுக்கு சொன்னாரு. ஆனா வாயவே திறக்காம நீ ஜெபம் பண்ணு, ஜெப வாழ்க்கை யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்லல. நீங்க என்ன செய்யணும்? உண்மையா உங்க ஜெப வாழ்க்கையை கரெக்ட் பண்ணணும். உங்களுடைய பைபிள் ரீடிங் பழக்கத்தை நீங்க கரெக்ட் பண்ணணும். அது கரெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்க கரப்ட் ஆயிருவீங்க, கரைப்பட்டு
போயிருவீங்க. நீங்க என்ன ஆயிருவீங்க? பிசாசினால கரைப்படுத்தப்பட்டு விடுவீர்கள். அதனால நீங்க என்ன செய்யணும்? தினமும் நீங்க அரை மணி நேரம் காலையிலையும் அரை மணி நேரம் நைட்டும் நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்திற்குள்ளாக நீங்க வர வேண்டும். சரி, இப்போ நீங்க விசுவாசிப்பது எப்படி அப்படின்னா, கேட்க வேண்டும். வசனத்தை நீங்கள் கேட்க வேண்டும். வசனத்தை எப்படி கேட்க முடியும்னா, அதுல இன்னொரு வழி, நீங்களே வேதாகமத்தை வாசிக்கும் போது அந்த வசனங்களை நீங்கள் என்ன செய்யணும்? சத்தமாய் வாசித்து உங்கள் காதுகளால் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்தை சத்தமா வாசித்து நம்ம காதுனாலேயே கேட்கணும். ஹல்லேலூயா. சரி, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு, சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. விசுவாசிக்காட்டி ஆண்டவர் ரொம்ப பிரியப்பட்டுருவார. பாவம், இதனால விசுவாசிக்கவே முடியல, அதனால நாம ஒரு அற்புதம் செஞ்சிருவோம் அப்படின்னு நினைப்பாரா? ஆண்டவர் தான் மனதுருக்கமுள்ள தேவனாச்சே. அவர் மனதுருகினார். வியாதியஸ்தர்களை பார்த்து மனதுருகினார். அசுத்த ஆவி பிடித்தவங்களை பார்த்து அவர் மனதுருகினார். அதனால விசுவாசமே இல்லாம அழுதுகிட்டே இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் மனதுருகுவாரா? ஐயோ நான் வேதனையில இருக்கிறேன், ஐயோ நான் பிரச்சனையில இருக்கிறேன், ஐயோ நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உடனே அப்படி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய புலம்பல் கேசுக மேல ஆண்டவர் மனதுருகுவாரா? சொல்லுங்களேன். தேவ சமூகத்துல போய் நான் சிலரை பார்த்திருக்கேன். தேவ சமூகத்துல போய் அப்படியே மணிக்கணக்கில் விழுந்து கடந்து, முதல்ல நம்ம பிரேயர் டவர் நடத்தி, இங்க இல்ல, பழைய முத இருந்த 4 ரோட்ல இருந்த இடத்துல பிரேயர் டவர் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் வருவாங்க. உட்காந்து 2-3 மணி நேரம் அழுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனா நானும் பார்த்தேன், 2-3 வருஷத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையிலையும் ஒரு விடிவு காலம் வரல. அழுவாங்க, அழுதல் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுடைய அழுகிறத பார்த்து மனதுருகிடுவாரா அப்படின்னா, அழுகிறத பார்த்து மனதுருகி ஆண்டவர் கிரியை செய்யறது இல்ல, விசுவாசத்தை பார்த்து அவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, ஐயோ எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம், இதெல்லாம் மாறாதா அப்படின்னு நீங்க நெகட்டிவ் பிரேயர் பண்ணாதீங்க. அழுது பிரேயர் பண்ணாதீங்க. வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கை அற்புதமாய் மாறும். புலம்புனா மாறாது. விசுவாசித்தால் உங்க வாழ்க்கை அற்புதமாய் மாறும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது முடியாத காரியம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருங்க? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். சரி, விசுவாசிக்க முடியல அப்படின்னா நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசம் இல்லாமல் நாம் ஆண்டவர் இடத்துல போகும்போது நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்க முடியலன்னா தேவனுடைய நீதிக்கு நாம் சவால் விடுகிறவர்களாய் இருக்கிறோம். கவனிங்க, ஆண்டவர் ஒரு கண்டிஷன் வச்சிட்டார். இந்தியன் லா இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹெவன்லி லா வச்சிட்டார். ஒரு பரலோக விதிமுறை. பூமியில் வாழ்கிற இந்த மனிதர்கள், அதாவது பரலோக குடிமக்களாக அங்க வரப்போறவங்க இப்ப இருந்தே பரலோகத்துக்குரிய அந்த சட்டங்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? விசுவாசம் இல்லைன்னா நான் அற்புதம் செய்ய முடியாது, விசுவாசம் இல்லைன்னா நீ எனக்கு பிரியமாய் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ விசுவாசிக்க முடியல, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னா டிராபிக் சிக்னல்ல நின்னுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய சட்டம் என்ன சொல்லி இருக்குதுங்க? ஒரு விதிமுறையை வச்சிருக்குது. அதே போல ஒன் வேல நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு விதிமுறையை வச்சிருக்குது. ஆனா அதை நானு மீறிதான் நான் நடப்பேன் அப்படின்னா என்னதான் வருங்க? அங்க இம்ப்ரிசன்மெண்ட் வரும், ஆக்சிடென்ட் வரும், கைது செய்யப்படுவோம், ஃபைன் போடப்படுவோம், ஆக்சிடென்ட் வரும், இதுதான் அங்க வரும். அதே மாதிரி தான் நான் விசுவாசிக்க மாட்டேன், ஆனா எனக்கு அற்புதம் மட்டும் நடக்கணும். அது எப்படிங்க நடக்கும் சொல்லுங்க?
அப்படி பண்ணா நாம என்ன செய்கிறோம்னு அர்த்தம். அல்லது சிலர் போலி விசுவாசம். போலி விசுவாசம் என்ன விசுவாசம்? போலி டாக்டர் அது மாதிரி என்னது, இவங்க ஒரு போலி விசுவாசம். போலி விசுவாசம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க கிட்ட விசுவாசத்தின் அளவே இருக்காது. போலி விசுவாசம் உள்ளவங்க வாய்ச்சொல்லில் வீரர்களாய் இருப்பாங்க. நான் வானத்தை வில்லாம் வளைப்பேன், நான் அப்படி விசுவாசிக்கிறேன், மணலை கயிறா திரிப்பேன், நான் ஆண்டவரை அப்படி விசுவாசிக்கிறேன், நான் இப்படி விசுவாசிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருவாரு வாயில மட்டும் சொல்லுவாங்க. பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா, போராட்டங்கள் வரும்போது தான் அவங்க விசுவாசத்தின் அளவு தெரியும். பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் நாம எப்படி நிக்கிறோமோ, எப்படி எதிர்கொள்றோமோ, அதுலதான் அந்த விசுவாசத்தின் அளவு தெரியும். பிரச்சனையின் நேரத்துல நீ எப்படி ஜெபத்துல உறுதியா இருக்கிற, பிரச்சனையின் நேரத்துல நீ எப்படி வசனத்தை வாசித்து அறிக்கை செய்து அதுல உறுதியா இருக்கிற, பிரச்சனையின் நேரத்துல நீ எவ்வளவு ஆவிக்குரிய காரியங்களை செய்யற, அதுதான் உன்னுடைய விசுவாசத்தின் அளவு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என் விசுவாசத்தின் அளவு சோதனையினால் டெஸ்ட் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தின் அளவு என்ன பண்ணப்படுதுங்க? சோதனை நேரத்துல தான் உங்க விசுவாச அளவு தெரியும். சோதனை நேரத்துல எவ்வளவு ஜெபம் பண்றீங்க, எவ்வளவு ஆவிக்குரிய முயற்சிகளை எடுக்கிறீர்கள், அதுல தான் தெரியும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கலையாங்கிறது. அதுல தான் தெரியும். அந்த ஜெபமும் கூட நீங்க நெகட்டிவா அழுது அழுது புலம்பி 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 என் பிரச்சனை இப்படியே இருக்குதே அப்படியே இருக்குதே அப்படின்னு உங்க வாயினால சொன்னா, இல்லா பாட்டு பாடுகிறவர்களுக்கு இல்லாமலே போய்விடும். அது மாதிரி நீங்க பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே பிரச்சனையவே போக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் பெருகிவிடும். ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? ஜெபத்துல கூட நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் வார்த்தையை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், எனக்கு இப்படி செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். பாடுவோமா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தா அதை யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா அதை யார்தான் மாற்ற முடியும்? பாருங்க, இன்னொரு தடவை அவர் முடிவு எடுக்க போறாரா? எஸ்தர் சிஸ்டருக்கு ஒரு அற்புதத்தை செய்வோம் அப்படின்ட்டு ஆண்டவர் இனிமேதான் முடிவெடுக்க போறாரா அப்படின்னா, இந்த பைபிள் இருக்குது பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய வார்த்தையை அற்புத கோலை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு அற்புத கோலை கண்டுபிடிச்சு அதை விசுவாசத்தோட பிடித்து நீங்க ஜெபிக்க 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 என்ன நடந்துருங்க? அற்புதம் நடந்து விடும். ஹல்லேலூயா. பாருங்க, எஸ்தர் எத்தனை வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தது? 12 வருஷம். உட்காந்துக்கோங்க. 12 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது. அவங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க, சுகப்பிரசவத்துக்காக. 12 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது. ஆண்டவர் விசுவாசித்தாங்க. அவங்க எத்தனையோ நிந்த, எத்தனையோ அவமானம், அவங்க ஹஸ்பண்ட் மூலமா வந்த போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில இஸ்ரவேல் கோத்திரத்தில் மலடாய் இருப்பவர்கள் ஒருவரும் இல்லைங்கிறத விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. அத விசுவாசது 12 வருட நிந்தைய ஆண்டவர் மாற்றி இப்போ ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா விசுவாசம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணி இருக்க முடியாது? இன்னைக்கு இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருந்திருக்க முடியாது. சரி, எஸ்தருக்கு ஒரு அற்புதம் செய்வோம் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயாவது ஆண்டவர் இனிமே எழுதி வைக்க போறாரா? இல்லவே இல்ல. இதுல முன்னட்டையில இருந்து ஆதியாகமம் 1ல இருந்து வெளிப்படுத்துதல் 22 கடைசி வசனம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் உங்க வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் அங்க முடிவை எழுதி வச்சிருக்கிறாரு, அங்க அந்த அற்புதத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு, அற்புத கோலை எடு. ஹல்லேலூயா.
என்ன எடுக்கணும்? நீங்க அற்புத கோலை எடுக்கணும். அற்புத கோலை எடுத்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அற்புத கோலை எடுத்து நீங்க சொந்தமாக்கும் போது, விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே நீங்க இப்படி செய்ய போறீங்க ஆண்டவரே அப்படி நீங்க விசுவாசிக்கும் போது என்ன நடக்குங்க? அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டுங்கிறத விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன உண்டுங்க? நிச்சயமாகவே முடிவு உண்டு. வார்த்தையின் மேல் நான் வைக்கிற விசுவாசம் வீண் போகவே போகாது. ஹல்லேலூயா. அப்ப வார்த்தையை பிடிங்க. வார்த்தையை பிடிச்சு விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அற்புதம் நடக்கும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, விசுவாசம் எதனால வரும்னா கேட்கறதுனால வரும். விசுவாசம் வசனத்தை வாசித்து உங்க இருதயத்துல தியானம் பண்ணும்போது விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணுங்க? கேட்டு வசனத்தை தியானம் பண்ணணும். பாருங்க, கேட்க கேட்க உங்க காதுல போகுது, அதை தியானம் பண்ணணும். நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து என்ன செய்யணும்? அது எல்லாத்தையும் நீங்க எழுதுனதை எல்லாம் அந்த வாரம் முழுவதும் நீங்க தியானிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அண்ணன் தீர்க்கதரிசிகளை பத்தி, தீர்க்க தரிசன அழைப்பை பத்தி எசேக்கியா அண்ணன் ஒரு தடவை ஒரு செமினார்ல பேசினாரு. அந்த செமினார்ல இருக்கிற பாயிண்ட்ஸ்ல பல பாயிண்ட்ஸ் இன்னும் நான் என்னோட வாழ்க்கையில நான் ஒரு சர்வீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வர்றேன். ஒரு சர்வீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி, ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போறதுக்கு முன்னாடி எனக்குள்ள தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்குது. எனக்குள்ள நாபா அனாயிண்டிங் இருக்குது. நாபா அப்படின்னா, நாபா அபிஷேகம்னா பொங்கி பேசுகிறவன். நான் பொங்கி பேசுகிற அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது. தீர்க்கதரிசி அப்படின்னா அவனுக்கு தொலைதூர பார்வை உள்ளவன். அவனுக்கு கழுக போன்ற பார்வை உண்டு. அந்த பார்வையினால் அவன் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறான். தீர்க்கதரிசி அப்படின்னா அவனுக்கு உள்நோக்கு பார்வை உண்டு. அந்த உள்நோக்கு பார்வையினால் அவன் உள்ள ஊடுருவி பார்க்கிறான். அவன் இருதயத்தின் உள்ளிந்திரியங்களில் இருக்கிறதையும் அவன் பார்க்கிறான்னு சொல்லி, இது மாதிரி நிறைய காரியங்கள். ஒரு தீர்க்கதரிசி அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாக அவன் ஆவி மண்டலத்துல போராடுகிறான். இப்படி என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் அவர் சொன்னதுதான். அவர் சொன்னதை திருப்பி 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 நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் என்னுடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் கூடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, வசனத்தை எடுத்து நீங்க கேட்கிற பிரசங்கத்தை எடுத்து அதை நீங்க தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. எப்படி இருப்பான் அவங்க? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த எக்ஸைட்மென்ட், அந்த அந்த வசனத்தை கேட்கும்போது உங்க இருதயம் துள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்க இருதயம் என்ன ஆகணும்? துள்ளணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் இருதயம் துள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது என் இருதயம் துள்ள வேண்டும். அப்படி உங்க இருதயம் துள்ளிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, உங்க ஹார்ட் விசுவாசிக்குது, வசனத்தை விசுவாசிக்குதுன்னு அர்த்தம். இப்ப கேட்க கேட்க உங்களுக்குள்ள என்னமோ ஒரு பொங்கற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா ஒண்ணுமே உணரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்க உங்க மைண்ட் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அது மூளைக்கு தான் போயிட்டு இருக்கு, ஆவியில இன்னும் போகலன்னு அர்த்தம். ஒண்ணுமே நடக்கல. ஆனா உணர்ச்சிகளை சார்ந்து கொள்ளாதீங்க எப்பவும். ஆனா உங்களுக்குள்ள என்னமோ அப்படியே கொஞ்சம் தூக்கி விட்ட மாதிரி இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா ஆண்டவர் இடத்துல கேட்கணும். ஒவ்வொரு ஆராதனைக்கு போகும்போதும் என்ன அப்படியே தூக்கி விட்ட மாதிரி இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ வசனத்தை கேட்டு 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 உங்க விசுவாசத்தின் அளவை நீங்க பெருசாக்கிட்டே வரணும், வளர்த்துக்கிட்டே வரணும். விசுவாசிக்க முடியலன்னா தேவனுடைய நீதிக்கு விரோதமாக என்ன செய்றீங்க? சவால் விடுகிறீர்கள். ஆண்டவர் ஒரு கண்டிஷன் வச்சுட்டாரு, நீ விசுவாசினா உனக்கு அற்புதம் நடக்கும். சுவிசேஷ புத்தகத்துல பாருங்க, யார் வந்தாலும் சரி, அழுதுகிட்டு வந்தாலும் சரி, புலம்பிக்கிட்டு வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, விசுவாசிக்கிறாயா? என்ன கேட்டாருங்க? விசுவாசிக்கிறாயா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரே உங்களை பார்த்து ஒன்னே ஒண்ணு கேட்பாரு, விசுவாசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னன்னு சொல்லணும் நீங்க? ஆமா ஆண்டவரே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆமா ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிச்சிட்டா
ஆண்டவர் இடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கல அப்படின்னா நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்காம அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்த்தா தேவனுடைய விதிமுறைகளை, ஆண்டவருடைய நீதிக்கு விரோதமாக சவால் விடுகிறோம். நான் உங்க நீதியை நீங்க மாற்றி எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும்? நீங்க எப்படி விசுவாசிக்க முடியும் அப்படின்னா, கடன் பிரச்சனையா, வாசனம், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு எவ்வளவுதான் துக்கம் இருக்கட்டும், உங்களுக்குள்ள எவ்வளவுதான் வேதனை இருக்கட்டும், யாரோ என்னமோ சொல்லி இருக்கட்டும், அத்தனைக்கு மத்தியில, அந்த துக்கத்துக்கு மத்தியில, வேதனைக்கு மத்தியில நீங்க புலம்பாதீங்க. ஒரு வார்த்தை புலம்பாதீங்க. வசனத்தை எடுத்துக்கோங்க. வசனத்தை எடுத்துக்கிட்டு கடனை பத்தின வசனம், ஆசீர்வாதத்தை பத்தின வசனம், என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் குறிச்சு வைங்க. வசனம் வரும்போது உங்க பிரச்சனையை சார்ந்த வசனம் வருது பாத்தீங்களா, அதை அடிக்கோடு, அதுக்குன்னே தனி கலர் வச்சுக்கோங்க. உங்க பிரச்சனைக்கு ஒரு கலர் வைங்க. அதுக்கு ஒரு கலர் இருக்குதே, அந்த கலர் மாறணும். பிசாசோட கலர் அது பிரச்சனை, பிசாசோட கலர். அந்த பிரச்சனையோட கலரை நீங்க மாத்தணும். அதனோட சாயம் வெளுக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க உங்க பைபிள்ல கோடு போடணும். என்னன்னு கோடு போடணும்? உங்க பிரச்சனை என்னவோ அதுக்குரிய வசனத்தை எடுத்து அதை நீங்க பைபிள் டெய்லி வாசிச்சுட்டு வரும்போதே என்ன செய்யணும்? அந்த வசனத்துக்கு அடிக்கோடு போடுங்க. ஒரு கலர் வச்சுக்கோங்க. என் பிரச்சனை, அப்பதான் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். முடிஞ்சா தனியாவே எழுதுங்க. உங்க பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்குரிய வசனம், ஆண்டவர் பேசுற மாதிரி தெரியுற வசனம் எல்லாம் எழுதுங்க. எழுதி வச்சுட்டு அந்த வசனத்தை உங்க வாயை சொல்ல, காது கேட்க, நீங்க கேட்க 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 பிசாசு உங்க வாழ்க்கையை விட்டு ஓடி போய் விடுவான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போகிறேன், அப்பொழுது அவன் என்னை விட்டு ஓடி போக போகிறான். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ண போறான்? உங்களை விட்டு ஓடி போறான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னா, பிசாச கட்டுறேன், பிசாச கட்டுறேன், பிசாச கட்டுறேன் அப்படின்னா உங்க மனசுதான் பிசாசு கடனை ஆராதிக்குதே. ஆண்டவர் சமூகத்துக்கு போனா கூட உங்க பிரச்சனையை ஆராதிக்குதே. ஆண்டவர்கிட்ட போய் நீங்க உங்க பிரச்சனையை பத்தி புலம்பிட்டு இருக்கிறீங்களே, ஆண்டவர்கிட்ட போய் உங்க வேதனையை குறித்து நீங்க புலம்பலாத்தான சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதுக்கு மாறா ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே நீங்க உலகத்தை ஜெயித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனால ஜெயித்தவர் சொன்ன ஜெய வாக்குகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேச 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 உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, வசனத்தை கிளைம் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நீங்க பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே நீர் கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி இருக்கிறீரே, அதனால நான் என்ன பண்ணணும்? கடன் வாங்காம இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஜெபம் சரியான்னு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த ஜெபம் சரியா தவறா? சரிங்கிறவங்களா கை தூக்கி காட்டுங்க. இந்த ஜெபம் சரி, இந்த ஜெபம் தவறுங்கிறவங்களாம் கை தூக்கி காட்டுங்க. அப்போ எல்லாம் முழு திருச்சபையும் நீயோ கடன் வாங்காதிருப்பாய், என்னதுங்க, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அதனால நான் கடன் வாங்காம இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரேங்கிற ஜெபம் சரின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது தப்பு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நேருக்கு நேரா பேசுறாருங்க. ஆண்டவர் நேருக்கு நேரா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ராஜேஸ்வரி அம்மாவை பார்த்து 10 ரூபா கடனா கொடுங்கம்மா அப்படின்னு அவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னாங்களே. 10 ரூபா கடனா கொடுங்கன்னு கேட்கலான்னு போகும்போது அவங்க சொல்றாங்க, நோ 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 நோ, நீ கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் உனக்கு 500 ரூபாய் தருகிறேன், இதுல இருந்து நீ போய் அந்த பக்கத்துல இருக்கிற சிஸ்டருக்கு அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் நீ கடன் கொடு அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. என்ன சொல்றாருங்க?
ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாம என்ன கேட்கிறோம்? ஆண்டவர்கிட்ட 10 ரூபா கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டா 100 ரூபா 500 ரூபா கொடுக்குறேன், அதுல இருந்து நீ போய் இன்னொருத்தருக்கு 100 ரூபா கடன் கொடு, இதுதான் நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் அப்படின்னா அது உங்களுக்கு சொந்தமான வார்த்தை. ஹல்லேலூயா. அது என்னதுங்க? ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாய் கொடுத்த வார்த்தை. அந்த சொந்தமாய் கொடுத்த வார்த்தைய இருதயத்துக்குள்ள நீங்க விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணினால் ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு குறித்து வேத வசனம் என்ன சொல்லுதுங்க? ரட்சிப்பை குறித்து இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்தால் ரட்சிப்பு உண்டாகும். நீங்க ஒண்ணு கவனிங்க. இப்போ நான் சென்னை போயிருந்தேன், அங்க ஒரு தம்பி வந்திருந்தான். அந்த தம்பிக்கு சுவிசேஷம் சொல்லுங்கன்ட்டு ஒரு ஹிந்து தம்பி சுவிசேஷம் சொல்லுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அவனை பார்த்தாவே எனக்கு அவனுக்கு விசுவாசம் இருக்கிற மாதிரி தெரியல. அவன் அங்க வேலை செய்யறதுக்கு வந்திருந்தான். அவனை பார்த்தாவே விசுவாசம் இருக்கிற மாதிரி தெரியல. அவன் ஒரு வேளை நாம இப்ப சொல்ல சொன்னா ஏதோ வேலைக்காக அவன் சொல்லுவானே ஒழிய அவன் என்ன பண்ண மாட்டான். அவன் உண்மையா இருதயத்தை ஒப்பு கொடுத்து சொல்லுவானான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்புறம் கடைசியில நான் அந்த ஆண்டவரை குறித்து சிலுவையில் அறையப்பட்டது, அவர் மரித்தது, உயிரோடு எழுந்தது, அவர் செய்த தியாகம் எல்லா சுவிசேஷத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சொன்னதுக்கு அப்புறம் அவனை நீ இந்த ஜெபத்தை செய்யறியா தம்பின்னதும் அந்த ரட்சிப்பின் ஜெபத்தை செய்துட்டான். ரட்சிப்பின் ஜெபத்தை செய்துட்டு துண்டை காணோம் துணியை காணோம் அந்த ஊரை விட்டே ஓடிட்டான். சொந்த இடத்துக்கு ஓடி போயிட்டான். அப்போ என்னன்னா அவன் அந்த ஜெபத்தை என்ன பண்ணல, அவரை விசுவாசித்து இருந்திருந்தான்னா அவனுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் வந்திருக்கும், வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அவங்க அப்பா இப்பதான் 2 மாசம் முன்னாடி இறந்திருக்கிறாரு, 2 வாரம் முன்னாடி. அப்ப அவனுக்குள்ள என்ன வந்திருக்கும்? ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், விசுவாசம் வந்திருந்தா அவனுக்குள்ள சமாதானம் வந்திருக்கும். அதே இடத்துல அவன் இருந்திருப்பான். ஆனா அவன் உடனே அவன் ஓடி போயிட்டான். அப்படின்னா என்னது? விசுவாசிக்காமல் வாயினால் சொல்லி இருக்கிறான். ஹல்லேலூயா. என்ன பண்ணலைங்க? நம்பாம வாயினால சொல்லி இருக்கிறான். நீங்க என்ன செய்யணும்? ஆனா நீங்க நம்புனீங்க. நீங்க எல்லாருமே இயேசு கிட்ட வந்தப்போ நான் நம்பிக்கை இல்லாம விசுவாச அந்த ரட்சிப்பின் ஜெபத்தை சொன்னேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் இயேசுவை நம்புனீங்க. இயேசுவை நம்பி இயேசு சிலுவையில மரித்தாருங்கிறத நம்பி அவர் உயிர் தெழுந்தாருங்கிறத நம்பி உங்க பாவத்துக்காக அவர் மரித்தார் அப்படிங்கிறத நம்பி உங்க பாவத்தை மன்னித்தாருங்கிறத நம்பி இப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை எல்லாம் சுகமாக்குவார், விடுதலையாக்குவாருங்கிறத நம்பி என்ன செய்தீங்க? நீங்க அந்த ஜெபத்தை பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா. இந்த நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, நீதி உண்டாக என்ன பண்ணணும் சொல்லுங்க? நீதி உண்டாக என்ன செய்யணும்? இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ஹல்லேலூயா. சரி, இருதயத்துல எப்போ விசுவாசிக்கப்படும்? நீதி உண்டாகணும்னா கவனிங்க, நீதி உண்டாகணும்னா இருதயத்துல விசுவாசிக்கணும். நான் முதல்லயே சொன்னேன், ஆண்டவரோட நீதிய நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க. விசுவாசம் இல்லாம ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை எதிர்பார்த்தா ஆண்டவருடைய சட்ட திட்டத்தை, ஆண்டவருடைய நீதியை மாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு நான் நீதி செய்ய வேண்டுமானால் உன் இருதயத்தில் விசுவாசிக்கப்பட வேண்டும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். பாருங்க, நீதி உண்டாகணும்னா ஆண்டவருடைய நீதியாகிய அந்த நீதி உங்களை நோக்கி கடந்து வரணும்னா அந்த மனதுருக்கம், அந்த அன்பு, அந்த இரக்கம், உங்களுக்கு அற்புதம் செய்யணுங்கிற அந்த உந்துதல் ஆண்டவருக்கு வரணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? உங்க இருதயத்துல முதலாவது விசுவாசிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணுங்க? வாயினாலே அறிக்கை செய்தால் ரட்சிப்பு உண்டாகும். என்னாகும்? வாயினாலே அறிக்கை செய்தால் ரட்சிப்பு உண்டாகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வாயினாலே அறிக்கை செய்தால் ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படிங்கிற வசனத்தை என்ன செய்யணும்?
ஆண்டவருடைய நீதியா எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய நீதியா எண்ணி அந்த வசனத்தை நீதி உண்டாகிறதுக்கு அந்த வசனத்தை இருதயத்துல விசுவாசிட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அவன் விசுவாசத்தை பார்த்து என்னன்னு சொன்னாரு? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க நீதியா மாறிடுறீங்க, இருதயத்துல விசுவாசிச்சறீங்க. இப்போ ரட்சிப்பாகிய கடன் பிரச்சனை மாறி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அந்த செழிப்பு எப்படி வருகிறது அப்படின்னா, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ஹல்லேலூயா. ரெண்டு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? நீங்க வசனத்தை விசுவாசிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? வாயினால அறிக்கை செய்யணும். சொல்லுங்க. வசனத்தை விசுவாசிக்கணும், வாயினால அறிக்கை செய்யணும். வசனத்தை விசுவாசிக்கணும், வாயினால அறிக்கை செய்யணும். இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதை உள்ளதை உள்ளபடி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி புரிஞ்சுக்கணும்? உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்படின்னா அந்த வசனத்தை எப்படி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இது அந்த பக்கத்து வீட்டு அக்காவுக்கு எனக்கு இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்க ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு இருதயத்துல எனக்குன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதனால என் இருதயத்துல நான் அதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதை விசுவாசிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்திருவாருங்க? விசுவாசித்தவங்க வாயினால சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? திருப்பி 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 நீங்க சொல்ல, உங்க வாயினால சொல்ல, உங்க காது கேட்க, வாயினால சொல்ல, காது கேட்க, வாய் சொல்ல, காது கேட்க, வாய் சொல்ல, காது கேட்க, இப்படியே நடந்துகிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, உங்க மனசுக்குள்ள பிசாசு எழுதி வச்சிருந்த நீங்கள் கடன்காரன் என்கிற பொய் அழிக்கப்பட்டு விடும். ஹல்லேலூயா. அந்த பொய் அழிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் எழும்ப ஆரம்பித்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. என்னவா எழும்பிடுவீங்க? ஐஸ்வர்யவான்களாய் எழும்பி விடுவீர்கள். இதே தாங்க எல்லா காரியத்துக்கும் இதே தான். பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு 2-3 வருஷம் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷம் போயிருக்கலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, 3 வருஷம் அல்லது தெரியல, எனக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்றேன். ஒரு தடவை அப்போ ஆரம்ப கால விசுவாசி, அப்பதான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆரம்ப கால விசுவாசி. அப்போ எனக்குள்ள இந்த அற்புத அடையாளங்கள் மேல எப்பவுமே ஒரு வாஞ்சை உண்டு, ஒரு விருப்பம் உண்டு. என்ன பண்ணேன்? ஒரு பெட்ரிடனா கிடக்கக்கூடிய ஒரு பையன் படுத்த படுக்கையிலேயே கிடக்கிறான். அவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, ஒரு 7-8 வயசு 9 வயசு பையன் அப்படியே படுத்த படுக்கையிலேயே கிடக்கிறான். அந்த பையனுக்கு போய் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, என்னுடைய இந்த சைடே செயலிழந்து போயிருச்சு. ஒவ்வொரு மூட்டும் அசைக்க முடியாதபடி அப்படியே பெயின், பயங்கரமான வலி, எந்திரிச்சு நடக்க முடியாது. ஒரு 3 மாசம் நான் படுக்கையிலேயே படுத்திருந்தேன். 3 மாதம் எல்லா ஊழியக்காரங்களும் ஜெபம் பண்றாங்க. நானும் வாலிப பையன், எல்லா ஊழியக்காரங்களும் வர்றாங்க எங்க வீட்டுக்கு, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நீ உன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடு, ஆண்டவரிடத்துல என்னெல்லாம் தப்பு பண்ணையோ அதையெல்லாம் சொல்லு, நீ ஏதோ பண்ணதுனாலதான் உன் வாழ்க்கையில இது வந்துருச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சொல்றாங்க. ஆனா என்னால இது எல்லாத்தையும் ஏத்துக்கவே முடியல. ஆரம்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல 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 எல்லாம் கேட்டு கேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே நான் உட்காந்துக்கிட்டு அழுவுறது. ஆண்டவரோட சமூகத்தில் அப்படி படுத்துக்கிட்டே எந்திரிச்சு உட்கார கூட முடியாது, படுத்துக்கிட்டே அழுவுறது. என்ன ஆண்டவரே எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அழுவுறது. அப்ப என்ன, இந்த வாலிப பிராயத்துல இப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு அழுவுறது. அப்புறம் ஆண்டவரே என்ன நீங்க சுகமாக்குனீங்கன்னா நான் இந்த சுகமளிக்கும் ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு காலம் வரும்போது, ஒரு கட்டம் வரும்போது, என்ன ஆண்டவரே இத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணி எனக்கு சுகம் கிடைக்கவே இல்லையே. ஆனா உங்க வசனம் சொல்லுது, பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல
போய் ஒரு முடவனை தூக்கி விட்டதும் இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்னு சொன்னதும் அவன் உடனே நின்று குதித்து நடந்து எழுந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினானே, அந்த அற்புத அடையாளம் எங்க போச்சு ஆண்டவரே? இத்தனை ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது, ஆண்டவர் நீயே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னார். ஹல்லேலூயா, நீயே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னாரு. உடனே அந்த வசன பகுதியை எடுத்து வச்சு வாசித்து 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 அதை படிக்கிறது, என் காதால கேட்கறது, அதை என் வாயால சொல்றது, அதை என் காதால கேட்கறது, அதை இருதயத்துல விசுவாசித்து விசுவாசம் பெருகினப்போ ஒரு கட்டம் வரும்போது ஆண்டவர் என்னை எழுந்து நடக்க வைத்தார். ஹல்லேலூயா. இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு பாஸ்டரா நான் இருக்க முடியாது. அப்போ என்னன்னா விசுவாசம்ங்கிறது என்ன அப்படின்னா அது கேள்வியினால் வரக்கூடியது. திருப்ப 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 நீங்க சொல்ல 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 கேள்வியினால் வருகிறது. அதை கேட்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகுகிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. வாரத்துல 6 நாள் அவிசுவாசிகள் சத்தத்தை கேட்கறீங்க, உலகத்தின் சத்தத்தை கேட்கறீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல அப்படின்னா இன்னும் அவிசுவாசம், இன்னும் பிரச்சனை, இன்னும் போராட்டம், இன்னும் கேடுகள், இன்னும் நாசங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வர முடியும். அதனால ஞாயிற்றுக்கிழமை கட்டடிக்கிறவங்க எல்லாம் மனம் திரும்பிருங்க, விசுவாசத்துக்குள்ள இனி தொடர்ந்து சில நாளுக்கு நான் விசுவாசத்தை குறித்து தான் நான் பேச போறேன். இதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்களேன், எப்படி சொல்லணும் விசுவாசத்தை? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது விசுவாசம். ஹல்லேலூயா. என்னதுங்க தேவையானது? ஒன்னே ஒண்ணு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒன்னே ஒன்னதான் கண்ணே கண்ணு பொண்ணே பொண்ணு நீ என்ன விசுவாசின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. சொல்லி இருக்கிற 2 காரியம் என்னன்னா, ஒண்ணு பிரசங்கங்களை கேட்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சுக்கு வந்து மெசேஜை கேட்க வேண்டும். கேசட்ஸ் அதையெல்லாம் வாங்கி நீங்க கேட்க வேண்டும். என்னோட கேசட் மட்டும் இல்ல, எசேக்கியா கேசட்டு, ஜெயசாசன கேசட்டு, இப்படி கேசட்டுகளை கேட்க வேண்டும். அடுத்தது பைபிளை நீங்க வாசிக்க வேண்டும். பைபிளை படிச்சு அர்த்தத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும், வெளிப்பாட்டை கரெக்டா புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுங்க? வெளிப்பாட்டை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெளிப்பாட்டை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சதா? என்ன க்ளூ கிடைச்சதுங்க? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னா ஆண்டவர் டைரக்டா என்கிட்ட பேசுறாரு. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கடன் வாங்க மாட்ட மகளே அப்படிங்கிறாரு. நீ கடன் வாங்க மாட்ட மகனே அப்படிங்கிறாரு. ஏன்னா உன்னை ஏன் வாங்க மாட்டேன்? திருப்பி கேளுங்களேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்களேன். அப்படி கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? சொல்லுவாரு, நான் சகல விதமான ஐஸ்வர்யத்தினாலும் உன்னை சம்பூர்ணமாய் நிரப்பி ஆசீர்வதித்திருக்கிறேன். அந்த சகல விதமான ஐஸ்வர்யமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையின் அளவின்படியே உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நான் எவ்வளவு அண்ட சராசரங்களின் தேவன் எவ்வளவு பணக்காரரோ அவ்வளவு பணத்தை, அவ்வளவு ஆசீர்வாதத்தை, அவ்வளவு செழிப்பை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அப்ப நீ கடன் தான் கொடுக்க முடியுமே ஒழிய நீ கடன் வாங்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ சரி, கேட்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. இதைத்தான் நீங்களும் 10 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எங்களுக்கு, ஆனா எங்களுக்கு மாற்றம் வரலையே அப்படின்னா என்னன்னா, இது இந்த சத்தியத்தை இருதயத்துல, நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிச்சிருங்க. விசுவாசிச்சு ரட்சிப்பு உண்டாக வாயினால சொல்லிருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயினால சொல்லிருங்க. 2 காரியம் என்ன செய்யணும்? இருதயத்துல விசுவாசிக்கணும். முதல் காரியம் என்ன நடக்கணும்? ரெவலேஷன் கரெக்டா புரிஞ்சுக்கணும். 2வது காரியம் என்ன நடக்கணும்? இருதயத்துல விசுவாசிக்கணும். 3வது காரியம் என்ன பண்ணணும்? வாயினால சொல்லணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன வந்துருங்க? அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை முன்னாடி இருக்கிறது மாதிரி இந்த வருஷத்துல இருக்க போவதே இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என் வாழ்க்கை முன்னாடி இருந்த மாதிரி என்னோட வாழ்க்கை இந்த வருஷத்துல இருக்க போவதே இல்லை.
ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பின்னான வாழ்க்கை எப்படி மாறி இருக்கணுங்க? அற்புத வாழ்க்கையாக மாறி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாறல அப்படின்னா ஆண்டவருடைய தப்பா? அது மாறலன்னா யார் தப்புங்க? நம்ம தப்பு. நம்ம தான் என்ன செய்யறோம்? இன்னும் ஆண்டவர் நீதிய அநீதியாக்க முயற்சிக்கிறோம். ஆண்டவர் அநீதி செய்கிறவர் அல்லவே, அநீதியுள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து அந்த விசுவாச அளவுல வளர்றதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றிப்பா. ஷபதுரா கரபா சகரோ கரபரபா ஷபரபா. தேங்க்யூ லார்ட். நன்றி. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியவே முடியாது. தேவன் உங்ககிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்க முடியல அப்படின்னா தேவனுடைய நீதிக்கு நீங்க சவால் விடுகிறீர்கள். விசுவாசத்தை அது உற்பத்தி ஆகிற இடமாகிய வசனத்தில் நீங்கள் தேட வேண்டும். எனக்கு விசுவாசம் வரமாட்டேங்குது ஆண்டவரேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அந்த விசுவாசம் எங்கிருந்து வரும்? அது வசனத்திலிருந்து வருகிறது. அது உற்பத்தி ஆகிற இடத்தில் நீங்கள் தேடுங்கள். உற்பத்தி ஆகிற இடத்துல, கிடைக்கிற இடத்துல நீங்க தேடாம வேறு ஒரு இடத்துல தேடினா எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? கிடைக்கிற இடம் வேத வசனம். ஆண்டவருடைய வசனத்துலதான் உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு அற்புதம் இருக்கு. கடனை அடைக்க அல்லது வியாதியிலிருந்து சுகமாக அல்லது வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றிக்கொள்ள, ஒண்ணு சண்டை பிரச்சனை போராட்டம்னா பெரியவங்களையோ சாதகமானவர்களையோ இப்படி நாம தேடி ஓடுறோம். அல்லது வியாதினா டாக்டர்ஸ் தேடி ஓடுறோம். கடன் பிரச்சனைகள் பண தேவைகள்னா மனிதர்களை தேடி ஓடுறோம். ஆனா அப்படி ஓடுகிற ஓட்டத்தை விட்டு விட்டு உறுதியாய் ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன அற்புத கோலை கொடுக்கிறார், இந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து வார்த்தையை வாங்கினீங்கன்னா அந்த நேரத்துல ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை எடுத்து நீங்க ஆண்டவரே இப்படி செஞ்சிருங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்க வேண்டாம். அது டைரக்டா உங்களுக்கு பேசுற வார்த்தையா இருந்தா, என்னை இப்படி ஆசீர்வதிச்சிட்டீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க அதை விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அந்த வசனத்தை நீங்க சொல்லி உங்க காதால கேட்டுக்கிட்டே இருங்க. அப்ப ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளின் மேல் செயல்படுகிற எல்லா அவிசுவாச ஆவிகளையும் நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். குடும்பத்தை குறித்த, வேலையை குறித்த, பிள்ளைகளை குறித்த, கணவனை குறித்த, மனைவியை குறித்த, இன்னும் பணத்தை குறித்த, பிரச்சனைகளை குறித்த எல்லா விதமான அவிசுவாசங்களும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்படியே ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தர அமைதலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு உங்க விசுவாசத்தை குறித்து, நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானத்தை குறித்து உங்களோடு இப்பொழுது பேச போகிறார். உங்க விசுவாசம் எப்படி இருக்கு, நீங்க என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும், இப்படி சில காரியங்களை ஆண்டவர் பேச போகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பிள்ளைகளோடு இப்ப நீங்க பேசுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். வசனத்தை வாசித்து, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, வசனத்தை வாசித்து அதை கேட்டு அதை என் இருதயத்தில் தியானம் பண்ணி என் விசுவாசத்தில் வளருவேன் என்று ஒரு தீர்மானத்திற்குள் வரட்டும். ஆண்டவரே, 6 நாளும் உலகத்துல இருக்கிறோம். தேவ சமூகத்துல ஞாயிற்றுக்கிழமையில தவறாம சர்ச்சுக்கு ஓடி வந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கணும். யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் உங்ககிட்ட இருக்குதே ஆண்டவரேன்னு சர்ச்சுக்கு ஓடி வருகிற பழக்கம் உண்டாகட்டும். ஞாயிற்றுக்கிழமையில வேலை இருக்குதுன்னு சொல்றவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரே லீவு வாங்கட்டும், இல்லைன்னா வேலையை மாத்தட்டும் ஆண்டவரே. அந்த தீர்மானம் எல்லாருக்குள்ளாகவும் உண்டாக கர்த்தர் உதவி செய்வீராக. விசுவாசத்தினாலே ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்களை உங்க பிள்ளைங்க சாதிக்கட்டும் ஆண்டவரே, சாதிக்கட்டும். இந்த வருஷம் ஆண்டவரே இவங்களோட வாழ்க்கை பல மடங்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறதற்காக நான் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில்.